ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 54. அவர்கள் சென்றவுடன் தன்னுடைய உற்சாகத்தை மீண்டும் பெறுவதற்காக எலிசபெத் வெளியே வந்தாள். சொல்லப்போனால் உற்சாகத்தை குறைக்கும் விஷயங்களை பற்றி தடங்கலின்றி சிந்திப்பதற்காகவும் வெளியே வந்தாள். டார்சியின் நடத்தை அவளுக்கு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் அளித்தது. அவன் மௌனமாகவும் கடுமையாகவும் அலட்சியமாகவும் இருப்பதற்காகவே வந்தான் என்று அவள் நினைத்தாள். அவளுக்கு மகிழ்ச்சியளிக்கும் எந்த முடிவுக்கும் அவளால் வர முடியவில்லை. அவன் லண்டனில் இருந்தபொழுது என்னுடைய மாமாவிற்கும் அத்தைக்கும் இன்னமும் அவனால் விரும்பத்தக்கவனாகவும் பிரியமானவனாகவும் இருக்க முடிந்தது. ஏன் என்னிடம் அவ்வாறு இல்லை? என்னிடம் அவனுக்கு பயம் இருந்தால் ஏன் இங்கு வருகிறான்? என்னை பற்றி கவலைப்படாவிட்டால் ஏன் மௌனமாக இருக்கிறான்? வெறுப்பூட்டும் மனிதனாக இருக்கிறானே. நான் இனிமேல் அவனை பற்றி நினைக்க மாட்டேன். விருந்தினர்கள் வந்ததில் எலிசபெத்திற்கு கிடைத்ததை விட அதிகமான சந்தோஷமும் திருப்தியும் ஜேனுக்கு கிடைத்தது. ஜேனுடைய சந்தோஷத்தை பார்த்ததில் அவனை பற்றி நினைக்க வேண்டாம் என்று எடுத்த முடிவில் எலிசபெத்தால் சிறிது நேரம் உறுதியாக நிலைக்க முடிந்தது. இப்பொழுது இந்த முதல் சந்திப்பு முடிந்துவிட்டது. நான் மிகவும் சகஜமாகிவிட்டேன். என்னுடைய பலம் எனக்கு தெரியும். அவனது வருகையால் நான் மீண்டும் சங்கடப்பட மாட்டேன். செவ்வாயன்று அவன் இங்கு விருந்துக்கு வருவது பற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதற்கு பிறகு நாங்கள் எல்லோர் முன்னிலையும் பொதுவாக நண்பர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் சந்தித்து கொள்வோம். ஆம், அப்படித்தான் நடந்து கொள்வீர்கள். ஜாக்கிரதை ஜேன் என்றாள் எலிசபெத் சிரித்தவாறு. எனதருமை லிசி, நான் காதலில் விழும் அளவிற்கு பலமற்றவள் என்று நினைக்காதே. எப்பொழுதும் போல் அவனுக்கு உன்னிடம் அதிக ஈடுபாடு ஏற்படும்படி நடந்து கொள்ளப் போகிறாய் என்று நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வரை அவ்விரு நபர்களையும் அவர்கள் சந்திக்கவில்லை. இதற்கிடையில் நற்பண்புகளும் நல்ல மனநிலையும் கொண்ட பிங்க்லியின் அரை மணி நேர வருகை மிஸ்ஸஸ் பெனட்டை மகிழ்ச்சிகரமான திட்டங்களில் ஈடுபட வைத்தது. செவ்வாயன்று லாங்பர்னில் பலரும் கூடினர். விளையாட்டு வீரர்களைப் போல் காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த இருவரும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் உணவு உண்ணும் அறைக்கு வந்து சேர்ந்தவுடன் பிங்க்லி அவளுடைய சகோதரிக்கு அருகில் எப்பொழுதும் போல் அமருவானோ என்று எலிசபெத் ஆர்வத்துடன் கவனித்தாள். புத்திசாலியான அவளது தாயாரும் அதே எண்ணத்துடன் இருந்ததால தன் அருகில் உட்கார சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அந்த அறையில் நுழைந்தவுடன் அவன் தயங்கியது போல் தோன்றியது. ஆனால் ஜேன் அவனை திரும்பி பார்த்து சிரித்தாள். எங்கு உட்கார வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அவள் அருகில் அவன் அமர்ந்தான். எலிசபெத் வெற்றி பெருமிதத்துடன் அவனது நண்பனை நோக்கினாள். அவன் அதை அலட்சியமாக ஏற்றுக்கொண்டான். சிரிப்புடனும் அதே சமயத்தில் எச்சரிக்கையுடனும் பிங்க்லியின் கண்கள் டார்சியை நோக்கி திரும்பியதை அவள் பார்க்காமல் இருந்திருந்தால் அவன் சந்தோஷப்படுவதற்கு நண்பனின் அனுமதி கிடைத்திருப்பதாக நினைத்திருப்பாள். அவனுடைய நடத்தை ஜேனிடம் அதிக அன்பு இருப்பதை காண்பித்தது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதில் அவன் சிறிது ஜாக்கிரதையாக இருந்தான். அவனை சுதந்திரமாக செயல்படவிட்டால் இருவரின் சந்தோஷமும் சீக்கிரம் திரும்பிவிடும் என்று எலிசபெத் நினைத்தாள். இதனால் வரும் பின் விளைவுகளை நம்புவதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை என்ற போதிலும் அவனுடைய நடத்தையை பார்த்து எலிசபெத்திற்கு உண்மையிலேயே அதிக சந்தோஷம் கிடைத்தது. பிங்க்லி, ஜேன் இவர்களை பற்றி மட்டுமே நினைத்து அவள் முழுவதுமாக சந்தோஷமடைந்தாள். ஏனெனில் வேறு எந்த விதத்திலும் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த மேஜை அவர்கள் இருவரையும் பிரிக்கும் அளவிற்கு டார்சி அவர்களிடமிருந்து மிக தொலைவில் அமர்ந்திருந்தான். அவர்களுடைய தாயாருக்கு ஒருபுறம் அவன் அமர்ந்திருந்தான். இது போன்ற ஒரு நிலை எவ்வளவு குறைவான மகிழ்ச்சியை இருவருக்கும் அளிக்கும் என்றும் அல்லது இருவருக்கும் எவ்வளவு சாதகமாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு தெரியும்.
அவர்கள் பேசுவது அவளுக்கு கேட்கவில்லை. ஆனால் எவ்வளவு குறைவாக அவர்கள் பேசுகிறார்கள், எவ்வளவு சம்பிரதாயமாகவும் இயல்பற்றும் அவர்களது நடத்தை இருந்தது என்று அவளால் காண முடிந்தது. அவர்கள் அவனுக்கு என்ன கடன்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரியாமல் நடந்து கொண்ட அவளது தாயாரின் நடத்தை எலிசபெத்திற்கு மேலும் மன வருத்தத்தை அளித்தது. அவனுடைய அன்பு தெரியாமலும் இல்லை, அவளது குடும்பத்தினரால் உணரப்படாமலும் இல்லை என்று அவனிடம் எப்படியாவது சொல்ல வேண்டும் என்பதற்கு அவள் என்ன வேண்டுமானாலும் செய்திருப்பாள். தாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு அன்று மாலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். அவர்கள் இப்பொழுது வந்திருந்தது ஒரு உபாச்சாரமான சந்திப்பாக மட்டுமே இல்லாமல் பேசுவதற்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தாள். அவர்கள் வருவதற்கு முன் வரவேற்பறையில் நிலவிய கவலை மற்றும் அமைதியற்ற நிலை அவளுக்கு சோர்வை அளித்தது. ஓரளவு சுவாரஸ்யமற்றதாகவும் இருந்ததால் அது அவளை ஏறக்குறைய வெறுப்பு அடைந்தவளாக மாற்றியது. அவளுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய அந்த மாலை நேரத்தை, அவர்கள் வரும் அத்தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் என்னிடம் வராவிட்டால் நான் அவனை நிரந்தரமாக விலக்கிவிடுவேன் என எலிசபெத் அவளுக்குள் சொல்லிக்கொண்டாள். அவர்கள் வந்தனர். தன்னுடைய நம்பிக்கைக்கு எல்லாம் அவன் பதில் அளிப்பான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் பாவம், மிஸ் பெனட் தேநீர் தயாரித்து கொண்டும் எலிசபெத் காப்பியை ஊற்றி கொண்டும் இருந்த மேஜையை சுற்றி எல்லா பெண்களும் கும்பலாக சூழ்ந்து கொண்டிருந்ததால அவனுக்கு அங்கு ஓர் இடமும் கிடைக்கவில்லை. அவ்விரு நபர்களும் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது பெண்களில் ஒருத்தி எலிசபெத்தின் அருகில் வந்து தாழ்ந்த குரலில், அந்த நபர்கள் வந்து நம்மை பிரித்துவிடக்கூடாது என்பதில் நான் தீர்மானமாக இருக்கிறேன். நமக்கு அவர்கள் யாரும் வேண்டாம் இல்லையா என்று கூறினாள். அந்த அறையின் வேறு பகுதிக்கு டார்சி சென்று விட்டிருந்தான். அவனை அவள் பார்வையால் பின்தொடர்ந்தாள். அவன் யாரிடம் பேசினாலும் அவர்களிடம் பொறாமை கொண்டாள். எவருக்கும் காஃபி தருவதற்கான பொறுமை அவளுக்கு இல்லை. இவ்வளவு அற்பத்தனமாக நடந்து கொள்வதற்காக அவள் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. ஒரு முறை மறுக்கப்பட்ட மனிதன் அவனுடைய காதலை தொடர்வான் என்று எதிர்பார்க்கும் அளவிற்கு முட்டாளாக நான் எப்படி இருக்க முடியும்? அதே பெண்ணிடம் இரண்டாவது முறை காதலை தெரிவிக்கும் பலவீனத்தை எதிர்க்காத ஒருவர் இருக்க முடியுமா? இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஒருவரது உணர்ச்சிகளுக்கு பெருத்த அவமானமும் வெறுப்பும் உண்டாகும். அவனுடைய காஃபி கோப்பையை அவனே திரும்பி கொண்டு வந்து அவளுக்கு சிறிது புத்துயிர் அளித்தது. இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, உன் சகோதரி இன்னமும் பெம்பர்லியில் இருக்கிறாளா என்று கேட்டாள். ஆம், கிறிஸ்மஸ் வரை அங்கதான் இருப்பாள். தனியாக வா? அவளுடைய நண்பர்கள் அவளை விட்டு சென்று விட்டனரா என்ன? மிஸ்ஸஸ் ஹான்ஸ்லி அவளுடன் இருக்கிறாள். மற்றவர்கள் ஸ்கேர்பாரோ சென்று 3 வாரங்களாகிவிட்டன. அவளுக்கு வேறொன்றும் பேச தோன்றவில்லை. ஆனால் அவன் அவளுடன் பேச விரும்பியதால் அவன் பேசியிருக்கலாம். மௌனமாக சில நிமிடங்கள் அவள் அருகில் நின்றான். இறுதியாக எலிசபெத்திடம் அங்கிருந்த ஒரு இளம்பெண் தாழ்ந்த குரலில் மீண்டும் பேச ஆரம்பித்தவுடன் அவன் அங்கிருந்து அகன்றான். தேநீர் கோப்பைகள் அகற்றப்பட்டு சீட்டாடும் மேஜை போடப்பட்டதும் பெண்கள் அனைவரும் எழுந்தார்கள். அவர்களுடன் அவன் சேர்ந்து கொள்வான் என்று எலிசபெத் நம்பிய பொழுது அவன் அவள் தாயாருடன் சீட்டு விளையாட மற்றவர்களுடன் சேர்ந்து அமர்ந்தது அவளுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இப்பொழுது மகிழ்ச்சியின் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் அவள் இழந்தாள். மாலை முழுவதும் அவர்கள் வெவ்வேறு மேஜையில் இருக்க வேண்டி வந்தது. அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அடிக்கடி அவன் கண்கள் அவள் பக்கம் திரும்பியவாறு இருந்ததால் அவனால் அவளைப் போல் சரியாக சீட்டாட முடியவில்லை. அவர்கள் இருவரையும் இரவு சாப்பாட்டிற்கு தங்க வைக்க மிஸ்ஸஸ் பெனட் நினைத்தாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களது வண்டி முதலில் வந்ததால் அவர்களை தங்க வைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
அவர்கள் தனியே விடப்பட்டவுடன் மிஸ்ஸஸ் பென்னட், நல்லது பெண்களே, இன்றைய நிகழ்வுகளை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? எல்லாமே அசாதாரணமாக நன்கு நடைபெற்றது என நான் நினைக்கிறேன். இது நிச்சயம்தானா? இரவு சாப்பாடு மிக நன்றாக அமைந்தது. மான் இறைச்சி மிக நன்றாக வறுக்கப்பட்டிருந்தது. அது போன்ற கொழுத்த இறைச்சியை யாரும் பார்த்ததில்லை என்று எல்லோரும் கூறினார்கள். லூகாஸில் சென்ற வாரம் நாம் அருந்திய சூப்பை விட இன்று 50 மடங்கு நன்றாக இருந்தது. குயிலின் இறைச்சி நன்றாக சமைக்கப்பட்டிருந்ததாக டார்சியே கூறினான். அவனிடம் 2 அல்லது 3 பிரான்ஸ் நாட்டு சமையல்காரர்களாவது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனது அருமை ஜேன், இத்தனை அழகாக நான் இதுவரை உன்னை பார்த்ததில்லை. நான் இதை பற்றி கேட்டபொழுது மிஸ்ஸஸ் லாங்கும் இதையே கூறினாள். அவள் வேறு என்ன கூறினாள் தெரியுமா? மிஸ்ஸஸ் பெனட், இறுதியாக அவள் நெதர்ஃபீல்டுக்கு வந்துவிடுவாள் என்றாள். மிஸ்ஸஸ் லாங் மிகவும் நல்ல பெண்மணி என்று நினைக்கிறேன். அவர்களுடைய சகோதரியின் மகள்கள் மரியாதையான நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் அழகு என்பதே இல்லை. எனக்கு அவர்களை மிகவும் பிடித்துவிட்டது. மிஸ்ஸஸ் பெனட் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தாள். ஜெயினிடம் பிங்க்லி பழகிய விதத்தை பார்த்து அவன் அவளை மணப்பான் என உறுதியாக நம்பினாள். இதனால் அவளது குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை நினைத்து மகிழும் பொழுது மறுநாள் அவன் வந்து திருமண பேச்சை எடுக்காததால் மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். மிஸ் பெனட் எலிசபெத்திடம், இன்று மிகவும் நல்ல நாளாக இருந்தது. சிறப்பான விருந்தினர்களே வந்திருந்தனர். ஒருவர் மற்றொருவருடன் பொருந்தியும் இருந்தனர். நாம் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் என்று நம்புகிறேன் என்றாள். எலிசபெத் இதை கேட்டு சிரித்தாள். லிசி, நீ அப்படி சிரிக்காதே. நீ என்னை சந்தேகப்படாதே. அது என்னை ரொம்ப புண்படுத்துகிறது. நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் புத்திசாலியாகவும் இருக்கும் ஒரு இளைஞனின் பேச்சாக அவனுடைய பேச்சை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்டு விட்டேன். அதற்கு மேல் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து அவனுக்கு வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். அதனால் எனக்கு அவன் இப்பொழுது நடந்து கொள்வது பூரண திருப்தியை அளிக்கிறது. என்ன ஒரு விஷயம் என்றால், மற்ற எவரையும் விட மிக இனிமையானவனாகவும் அனைவரும் திருப்தி உற செய்பவனாகவும் விளங்குகிறான். அதற்கு அவளது சகோதரி, நீ மிகவும் கொடுமையானவள். ஒவ்வொரு வினாடியும் என்னை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் சிரிக்கக்கூடாது என்று தடுக்கவும் செய்கிறாய் என்றாள். ஒரு சில சமயங்களில் மற்றவர்களை நம்புவது என்பது எவ்வளவு கஷ்டமாக உள்ளது. ஆமாம், ஒரு சில சமயங்களில் நம்புவது என்பதே முடியாத விஷயமாக இருக்கிறது. நான் ஒத்துக்கொள்வதை விட அதிகமாக உணர்கிறேன் என்று என்னை நம்ப வைக்க ஏன் நீ நினைக்கிறாய்? இந்த கேள்விக்கு எனக்கு பதிலளிக்க தெரியாது. அவசியமில்லாத விஷயங்களை பற்றி தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்னும் பொழுது அறிவுரை கொடுக்க நாம் எல்லோரும் பிரியப்படுவோம். நீ அவனை காதலிப்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதில் உறுதியாக இருந்தால் அந்தரங்கமாக எதுவும் என்னிடம் சொல்லாதே. அத்தியாயம் 54 முடிந்தது. பிரைட்